வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1157ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாவே நாமி தரிசனம் தான். ஃபுல்லா அவளே தான் காட்டியிருந்தாங்க. அண்ட் இது பத்தாவது சில விஷயமும் நடந்தது. அதெல்லாம் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பத்தின வீடியோல போயிட்டு டீட்டெயிலாக பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் எங்க போதுன்னா நாமி கிட்ட தான் போகுது. நாமி கண்ணை திறந்து பாக்குறா. திறந்து பார்த்தோன்னே இடமா இருக்கட்டும், போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே புதுசா இருக்குது. என்னடா இடம் இதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறா. அதுக்கடுத்து ஒரு ட்ரெஸ்ஸையும் பாக்குறா. எப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், எங்க இருக்கிறேன் நானுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசனையா இருக்கிறா. அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஆனா திரும்பி பாக்குறப்ப அந்த சத்தமே இருக்க மாட்டேது. அதுக்கட்ட திருப்பி குழப்பத்துல எங்க இருக்கிறோம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறா. அப்ப அவளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து வருது. சோ சீன் அங்க கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில ஜெயின்ஸ் கிட்ட போகுது. அவங்களும் ஒரு விஷயத்த பாத்துக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து பத்தி எரியுது. ஃபுல்லாலாம் எரியல, பட் புகை வருதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்ப அவங்க பாத்துட்டு அங்க வந்து நெருப்பு பத்தின இருக்குது, சீக்கிரமா தண்ணி வந்து எடுத்துன்னு போங்க, அதை வந்து அணைங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கூட அந்த இன்னொரு ஜெயிண்ட் வந்து அந்த வாசனை உனக்கு வருதான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது காட்டுல இருந்து வருது. குறிப்பா சொல்லணும்னா அது எக்ட்ராசல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு மரம் இருக்குது. அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி பத்தின்னு போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் பத்திக்கிச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த நாடுமே அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் சொல்லினுக்கிறாங்க. அண்ட் இது பத்தாததுக்கு இந்த விஷயத்த சீக்கிரமா போயிட்டு சன்காடு கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சன்காடை பத்தினா வேற எந்த விஷயமும் சொல்ல விரும்பல, இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ வந்து கீழே விழுது. அதோட பேர் வந்து ஸ்டிங்கர் மோல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டிங்கர் மோல்லாம் இந்த மாதிரி விழுதுன்னா அப்ப வேற எதுவும் நடந்திருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிறாங்க. அப்ப இன்னொரு ஜெயிண்ட் வந்துட்டு நான் சில விஷயத்த கேள்விப்பட்டேன், அது என்னதுன்னா மைட்டி இயர்கார்டு வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சில பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் வந்து இன்னொரு ஜெயிண்ட் கிட்ட வந்து சொல்றாரு. அதை கேட்டேன்னு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாரு. சோ அதுக்கடுத்து சீன் எங்க போனா திருப்பி நாமி கிட்ட போகுது. நாமி வந்து கத்தினுக்கிறா. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு உருவம் வந்துச்சுல, அது வந்து அந்த ஸ்டிங்கர் மோல் தான். அது வந்து நாமி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். அவ வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் யூஸ் பண்ணி அதை வந்து தீச்சிட்டு இருப்பா. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு வந்து கீழே வந்துச்சா, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்றேன். பட் அவகிட்ட வந்து பீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமி வந்து தீச்சுன்னு இருப்பா. அதுக்கடுத்து ஜூஸ் வந்து எங்க இருக்கிறோன்னு சொல்லிட்டு கேக்குறான் நாமி கிட்ட. அவ வந்து தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா சரி அவனை தூங்க போறேன் சொல்லிட்டு அவளோட கிளைமேட் ஆக்டிவ்ல வந்து அவன் போயிடுறான். அப்ப நாமி வந்து என்னை விட்டுட்டு போறா, நான் வந்து தனியா இருக்கிறேன், எனக்கு வந்து யாரும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து கத்தின்னு இருக்கிறா. ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் படுத்து தூங்கிடுறான். அண்ட் அவளோட குரலுக்கும் வந்து எதிர்குரல் கொடுக்கறது யாருமே இல்லை. சோ அதுக்கடுத்து நாமி வந்து திருப்பி எந்திரிச்சிட்டு யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க லூஃபின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கடுத்து ஜோரோன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் சாஞ்சிகோன். அதுக்கடுத்து இந்த படிகதம் படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கழுத குடிசையா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாமி வந்து கழுத உசப்பு இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நீயாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்றான்ற மாதிரி சொல்லிட்டு நாமி வந்து சொல்றா. அண்ட் அவ சொல்லி முடிச்ச உடனே உசப்போட குரல் வந்து கேக்குது. அதை கேட்டோடனே நாமி வந்து அந்த சத்தத்தை நோக்கி போறா. அப்ப அந்த ஃப்ளோரே வந்து பாத்தீங்கன்னா ஏத்த இறக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்ப கால் வைக்கிறப்ப வந்து கீழே விழுந்துடுறா. என்னடா இந்த டைல்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ பாக்குறா. அதுக்கடுத்து திரும்பி பாக்குறப்ப அவளுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு உருவம் வந்துருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முள்ளம்பன்றி. ஆனா அந்த முள்ளம்பன்றி சின்னதா இல்லாம பெருசா இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்து கியூட்டா இருந்துச்சு. அதே வந்து நாமியை வந்து ஆசையா பாசமா தான் பார்த்துச்சு. ஆனா அது அவ்வளவு பெருசா இருந்தாலும் நாமி வந்து அதை பார்த்து கத்துறா. அண்ட் இவ கத்துனதை பார்த்தோன்னே அந்த முள்ளம்பன்றி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கத்துது. கத்துனோடனே முள்ளெல்லாம் வந்து நீட்டிக்கிச்சு. அதுக்கடுத்து அது பயந்துடுது. ஸோ பயந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னா நாமி வந்து துரத்தின்னு வருது. நாமி வந்து இப்ப அதை தப்பிச்சு ஓடுனுக்கிறா. அந்த முள்ளம்பன்றி வந்து பாத்தீங்கன்னா அவளை துரத்தின்னு இருக்குது. அப்படி ஓடுறப்ப வந்து என்ன பண்றான்னா வேகமா போறா. அதாவது நார்மலான ஸ்பீட்ல தான் போறான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு துரத்துறப்ப எப்படி ஓடுவாங்களோ அந்த மாதிரி தான் ஓடுறா. ஆனா அந்த முள்ளம்பன்றி பொறுமையா வருது. இப்ப வாய வச்சுன்னு சும்மா இல்லாம நீ ஏன் இவ்வளவு பொறுமையா ஓடி வர, ஒருவேளை காலுக்கு சின்னதா இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே முள்ளம்பன்றி இன்னும் கடுப்பாயிடுது. சோ வேகமா துரத்தின்னு வருது. அதுக்கடுத்து ஓடினேங்கிறப்ப உசோப் எங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துறா. உசோப் வந்து நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியை எட்டி பாக்குறா. இவ இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கீழேன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். இவ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறானா கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஃப்ளோர் கிடையாது, பட் புரியறதுக்காக சொல்றேன். அப்ப கீழே வந்து உசோப்பு ஒரு பூனையோட வாயில வந்து மாட்டினுக்கிறான். அதை பார்த்துட்டு நாமி ஷாக் ஆயிடுறா. உடனே உசோப் வந்து நாமியை பார்த்துட்டு நாமி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொல்றான். நாமி வந்து டே என்ன யாரை காப்பாத்துறோம், நான் வந்து உள்ள காப்பாத்துமான்னு சொல்லிட்டு அவ திரும்பி பாக்குறா. முள்ளம்பன்றி வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து இருக்குது. அப்போ வந்து ஜூஸ் கிட்ட ஜூஸ் சீக்கிரம் வெளியே வா, நான் சாப்பாடுலாம் தரேன், என்ன வந்து காப்பாத்து உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு அந்த முள்ளம்பன்றி இருக்குது பாத்தீங்களா, அது வந்து தீச்சிடறான். தீச்ச உடனே அது வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க குச்சின்னு இருக்குது. அது ஒரு கட்டத்துல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு நாமிக்கிட்டே வந்து போகுது. அந்த பில்டிங் இருக்குதுல்ல, அதை அப்படியே உடச்சிக்கின்னு நாமி வந்து கீழே விழுறா. அது கூட வந்து பாத்தீங்கன்னா முள்ளம்பன்றி விழுது. நாமி மேல இருந்து கீழே விழுறப்ப பூனை மேல விழுந்துடுறா. அதனால சேஃபா இருக்கிறா, பெருசா அடிப்படல. ஆனா அதுக்கடுத்து அந்த முள்ளம்பன்றியே வந்து விழுது. விழறப்ப என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து ஷாக் அடிச்ச மாதிரி துடிச்சுன்னு இருக்குது. அது வந்து பூனை மேல விழுந்த உடனே
பூனை வந்து பாத்தீங்கன்னா ஷாக் அடிச்ச மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருது. அதுல இருந்து உசப் வந்து தப்பிச்சிடறான் வாயில இருந்து. அதுக்கடுத்து அந்த ஷாக் அடிச்சா முடிச்சதுக்கு அப்புறமா பூனை வந்து அவங்க 2 பேரையும் பாக்குது. அப்ப நாமி உசப் கிட்ட நம்ம இன்னும் பிரச்சனைல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ட்டு அவ சொல்றா. உசப் வந்து ஆமான்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பூனை வந்து பாத்தீங்கன்னா அவனை துரத்த ஆரம்பிக்குது. இப்ப நாமி வந்து முன்னாடி முள்ளம்புரி கிட்ட இருந்து ஓடினால இப்ப அந்த பூனை கிட்ட இருந்து ஓடுறா. கூட வந்து பாத்தீங்கன்னா உசப் வந்து ஓடினுக்கிறான். அதுக்கடுத்து நாமி ஓடினுக்கிறப்பே உசோப் இது என்ன இடம் தெரியுமா, எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப உசோப் வந்து என்ன சொல்றான், நான் கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணை திறந்து பார்த்துட்டு சுத்தி பாக்குறப்ப நீ வந்து இருந்த. நான் உன்கிட்ட வந்து உன்னை எழுப்பலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி வர்றப்ப திடீர்னு இந்த பூனை வந்து என்ன துரத்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீதிக்கு அதெல்லாம் நடந்துச்சு. அதை எடுத்து தப்பி தான் நீங்க ஓடி இருந்தேன். அப்புறம் தான் நான் வந்து இப்போ உன்னை மீட் பண்ணேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உசோப் வந்து சொல்றான். அதுக்கடுத்து நாமி வந்து ஓடினே இருக்கிறப்ப நம்ம சாஞ்சி வந்து ஒரு ஜெயின் குக் கிட்ட பேசிருப்போம் போன எபிசோட்ல. அதை வந்து யோசிச்சு பாக்குறான். அந்த ஜெயின் குக் வந்து இந்த ட்ரிங்கோட பேர் ஆப்சின்த், இது வந்து ஹலுசினேஷன் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப நாமி வந்து உசப் கிட்ட ஒருவேளை நம்ம கனவு காணுகிறோமா, இது எல்லாமே வந்து ஹாலுசினேஷனான்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்போ உசப் அதை கேட்டுட்டு என்ன சொல்ற நீன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடினே இருக்கிறாங்க 2 பேரும். ஸோ அப்படி ஓடினே இருக்கிறப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவுரு வருது, ஒரு முட்டு சந்து மாதிரி வருது. அதுக்கப்புறம் அவங்களால ஓட முடியாது, கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பள்ளம் தான் இருக்குது. அப்ப உசப் வந்து நாமி சொன்னதை திருப்பி யோசிச்சுட்டு, அப்ப இது வந்து ஹலுசினேஷன் தானே சொல்ற, அப்பனா அந்த பூனை வந்து உண்மையா அங்க இல்ல கரெக்டா, அப்ப நான் வந்து தைரியமா முன்னாடி போய் நிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து உண்மையா இல்ல, நீ வந்து ஒரு ட்ரீம் தான், நீ வந்து ஒரு ரிலேஷன் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனை முன்னாடி போய் நிக்கிறான். அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வருது. ஓடி வந்துட்டு உசப் முன்னாடி நிக்கிறானா, எந்த ஒரு சின்ன பயம் கூட இல்லாம அது வந்துட்டு பட்டாருன்னு உசப்போட செவிலே வைக்குது. உசப் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போறான். அந்த முன்னாடி சொன்னால பள்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து பறந்து போய் கீழே விழ போறான். அண்ட் அவன் அடிச்ச அடியில அந்த பில்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா உடச்சிக்குது. ஸோ அதுக்கடுத்து நாமியுமே கீழே விழுற அந்த பள்ளத்தை நோக்கி. அதுக்கடுத்து அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுது. சோ கீழே விழுந்ததுக்கு அப்புறமா நாமி திருப்பி கண்ணை திறந்து பாக்குறா. இதோட 2வது வாட்டி வந்து கண்ணை திறந்து பாக்குறது. திறந்து பார்த்தோன்னே ஃபுல்லா வந்து இடிஞ்சு கிடக்குது. அது பத்ததுக்கு வந்து ஒரு எலும்பு கூட வேற இருக்குது. ஐயோ உசப் வந்து புரூக் ஆயிட்டான்னு சொல்லிட்டு வந்து கத்துறா. அதுக்கடுத்து திரும்பி பாக்குறப்ப உசப் வந்து அவன் படுத்துனுங்கிறான். உசப் போய் எழுப்பு ட்ரை பண்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மட்டையை கிடக்குறான். அப்ப திடீர்னு ஒரு சத்தம் திருப்பி வந்து அவளுக்கு கேக்குது. என்னடா இந்த வாட்டி சத்தம் கேக்குது, இப்ப என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே நாமி வந்து பயந்துட்டு உசப் எந்திரின்றான். உசப் எந்திரிச்சு பார்த்தோன்னே சிங்கத்தை பார்த்து அவனும் கத்துறான். அதுக்கடுத்து உசப் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணின்னு முதல்ல இவனை வச்சுக்கோ என்ன விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு நாமி வந்து உசப்பு தூக்கி முன்னாடி வச்சுக்கிறான். சோ அந்த டைம்ல ஒரு சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கேக்குது. அண்ட் இந்த வாட்டி கேட்கற சத்தம் நல்ல சத்தம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி அப்புறமா ஜோரோ அதுக்கடுத்து சாஞ்சி அவங்க 3 பேர் வந்து வராங்க. நாமி வந்து பார்த்து சந்தோஷப்படுறா. படம் வந்துட்டானுங்க, எப்படியா நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கடுத்து லூஃபி அப்புறமா சாஞ்சி அதுக்கடுத்து ஜோரோ இவங்க 3 பேரும் தனித்தனி அட்டாக்கா சேர்ந்து அந்த சிங்கத்து மேல வந்து லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஒரு அட்டாக் லான்ச் பண்ணாலே அந்த சிங்கம் வந்து காலி ஆயிடும். ஆனா 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து அதை வந்து போட்டு பொருள் கட்டுறாங்க. அந்த சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சீன்ல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் இருக்குதுல்ல, இவங்க அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அந்த பூனையா வந்து ஆயிடுது. சோ பூனை தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கமா இருக்குது. சோ இதுக்கடுத்து ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்ப சாஞ்சி வந்து நாமி கிட்ட போயிட்டு நாமி சான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நாமி வந்து சாஞ்சி கொண்டு நான் வந்து பயந்து போயிட்டேன், உசோப் பேர செத்துட்டான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே சாஞ்சி வந்து பரவாயில்ல கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை விட்டான், அவன் சஜஸ்பா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். உசோப் வந்து பதிலாக படுத்துக்கின்னு டேய் நான் உயிரோட தாட்டா இருக்கிறேன், இங்க வந்து பாருங்கடா அவன் இப்படி கிடக்குறடான்னு சொல்லிட்டு உசோப் வந்து அந்த நிலைமையில படுத்துன்னு இருக்கிறான். சோ அதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினுக்கிறாங்க. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சைஸை விட மத்த பெரிய சைஸ்ல மிருகம்லாம் இருக்குது போலகுது, அதை போய் தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடலை கண்டுபிடிக்கணும், கடல்ல தான் நம்ம சன்னியம் இருக்கும், அப்ப மீதி பேர் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். அதுக்கடுத்து நம்ம சாஞ்சி என்ன சொல்றோம்னா சாப்பாடு உனக்கு வேணும் அப்படின்னா நீ அந்த பீட்டில் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நீ அடிச்சு பறக்க விட்டுற கூடாது, ஏன்னா அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது, அதை நீ வேஸ்ட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். நாமி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எப்படா நீங்க ரிலாக்ஸ் ஆகுறீங்க, இது எந்த இடமே தெரியல, எப்படி வந்தோன்னு தெரியல, நீங்க சாதாரணமா கூலா இருக்கிறீங்களா எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்தின்னு இருக்கிறான். சோ அதுக்கடுத்து அவங்க இருக்கிற பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது உடையுது, எல்லாம் வந்து கீழே விழுறாங்க. பெருசா யாருக்கும் அடிப்பாளன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ ஒருவேளை இது கனவா இருக்குமான்னு சொல்லிட்டு திருப்பி அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப சாஞ்சி வந்து என்ன சொல்றான்னா இல்ல இது கனவெல்லாம் இருக்காது, ஏன்னா என் கனவுல மத்த பசங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே நாமி வந்து எந்த மாதிரி கனவுடா நீ காணுங்கிறன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். அதுக்கடுத்து ஜோரோ கிட்ட நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா இந்த டவுனோட எண்டுல வந்து நான் கண்ணு முடிச்சு பார்த்தேன், அதுக்கடுத்து சில சத்தம்லாம் கேட்டுச்சு, என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப லூஃபி வந்து ஒரு பெரிய ரேபிட் அடிச்சு பொழுது கட்டியிருந்தான். அதுக்கடுத்து அந்த ரேபிட் வரை இவன் சாட்டுக்கிறானுங்க போல 2 பேரும் சேர்ந்து. சோ இந்த மாதிரி அவன் சண்டை போட்டுருந்தான், அப்புறமா தான் நான் வந்து அவனை மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ வந்து சொல்றான். அப்ப லூஃபி வந்து உசப் கிட்ட உசப் உன்னால அந்த பூனை அப்புறமா சிங்கம் மாதிரி இருந்துச்சுல அதை தோக்கடிச்சிட முடியும் தானு சொல்லிட்டு கேக்குறான். உசப் வந்து உடனே நானும் தோக்கடிச்சிட்டு இருப்பேன், பட் நான் எதிர்பார்க்காத டைம்ல அது வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சமாளிக்கிறான். சோ இதுக்கடுத்து எங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. அப்போ உசப் வந்து
இதுதான் நான் வந்து கண்டுபிடிச்சது. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே எல்பாஃப் சம்மந்தப்பட்டது. ஆனா எல்பாஃப்ல போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து நமக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு உசோப் சொல்றான். அப்ப லூஃபி எதுக்காக போறோம், நம்ம ஜாயிண்ட் ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு கேக்குறான். சோ உடனே ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா, அங்க ஒரு டவுன் இருக்குது, அங்க போய் கேட்டு பார்த்தா மத்த விஷயம் நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ லூஃபி வந்து சரி நம்ம டவுனுக்கே போலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். உடனே சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா மோபம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஆமா மத்த ஸ்டார்ஸ் வந்து இங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப நாம வந்து எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறப்ப என்னோட டிடெக்டர் ராபின் சானை வந்து சென்ஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாஞ்சி வந்து சொல்றான். சிம்பிளா சொல்ல மோபம் முடிச்சு பார்த்தா ராபினோட வாசனை வரல. உடனே வந்து பாத்தீங்கன்னா ராபின் இங்க இல்லன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நாம வந்து நீதான் நாயடான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேக்குறான். சோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த டவுன் எங்க இருக்குதோ அங்க வந்து அதை நோக்கி போயினுக்குறாங்க. அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுச்சு. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எபிசோட் ஃபுல்லா நாமே தான் காட்டியிருந்தாங்க, பார்த்து சூப்பரா இருந்தா. இது பார்த்தா மத்த ஸ்டார்ஸ் வந்து காட்டினாங்க, அதுவும் நல்லா தான் போச்சு. சோ உங்களுக்கு இந்த எபிசோட்ல எந்த சீன் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பான அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட்ல அவங்களுக்கு பிடிச்ச சீன் எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.